அஸ்ஸலாமு அலைக்கும். நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுளுடன் வாழ அல்லாஹு எல்லோருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். பாவத்தை நினைத்து வருந்துவது அந்த துவா கடைசியில் இருக்கிறது. எல்லாம் தொடர்ந்து பாருங்க. நினைத்து வருந்தி மன்னிப்பு கேட்பது. பாவத்தை செய்து விட்டோமே என்று வருந்தி அல்லாவிடம் மன்னிப்பு கேட்டு துவா தொழுகை பிரார்த்தனை செய்வதற்கு முன் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு அம்சம் தௌபா. பாவத்திற்காக உண்மையாக மன வருந்துதல். இதை தெளிவாக விளக்கத்தக்க வகையில் படிப்படியாக பார்க்கலாம். தௌபா செய்ய வேண்டிய 3 முக்கிய கட்டாய நிபந்தனைகள். பாவத்தை முழுமையாக கைவிடுதல். அந்த பாவத்தை கட்டாயம் நிறுத்த வேண்டும். தொடர்ந்தால் தௌபா உண்மையானதாக இருக்காது. மன வருந்துதல். நாதம், நான் இது செய்ததற்காக மிகவும் வருந்துகிறேன். இது அல்லாஹ்வுக்கு முற்றிலும் பிடிக்காதது என்று உண்மையாக பச்சதாபம் கொள்வது. மீண்டும் பாவத்தை செய்ய மாட்டேன் என்று உறுதி. எதிர்காலத்தில் அந்த பாவத்தை மீண்டும் செய்ய மாட்டேன் என்று உறுதியுடன் தீர்மானிக்க வேண்டும். அவ்வாறு உண்மையாக தௌபா செய்தால் அல்லாஹு மிக மகிழ்ச்சி அடைவார். ஹதீஸில் வருகிறது, அல்லாஹு அவன் பாவத்திலிருந்து தௌபா செய்யும் போது ஒரு பயணி தன்னுடைய ஒட்டகத்தையும் அதிலிருக்கும் உணவும் தண்ணீரும் மீண்டும் கண்டுபிடிப்பதை விட கூடுதல் மகிழ்ச்சி அடைகிறார். ஷஹீஹ் முஸ்லிம். தௌபாவுக்கு பிறகு துவா கேட்பது எப்படி? தௌபாவை முழுமையாக செய்த பிறகு அல்லாவிடம் துவா கேட்பது மிகவும் புரிந்துணர்வுடனும் தாழ்மையுடனும் இருக்க வேண்டும். தௌபா செய்வதற்கான அடிப்படை முறைகள். அல்லாவை புகழ்ந்து துவங்குதல். அல்லாஹும்மா அஹ்பிர்லி என்ற போல் அல்லாவை துவாவின் தொடக்கத்தில் புகழ்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத்து சொல்லுதல். அல்லாஹும்மா ஸல்லி அலா முஹம்மதின் என்று சொல்வது. தௌபா பாவங்களை மன்னிக்குமாறு கேட்பது. அஸ்தக்ஃபிருல்லா. அல்லாஹும்மா இஹ்பிர்லி ரப்பனா ஜலம்னா அன்ஃபுஸனா போன்ற வார்த்தைகளில் துவா செய்யலாம். மனம் கனிந்து அழைத்து தாழ்மையுடன் கேட்பது. உலர்ந்த உணர்வுடன் அல்லாவிடம் துவா செய்வது. இதுவே முழுமையான இறைபகிர்ப்பு. துவாவின் முடிவில் மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத்து கூறுதல். உதாரண துவா தௌபாக்கு பிறகு. அல்லாஹும்ம ஃபிர்லி ஸம்பிஹி குல்லஹு திஹாஹு வஜிலஹு வ அவ்வலஹு வ ஆஹிரஹு வ அலானியாதஹு வசிரஹு. அல்லாஹு, என் பாவங்களை மன்னியுங்கள். சிறியது, பெரியது, பழையது, புதிது, வெளிப்படை மற்றும் இரகசியமான அனைத்தும். முக்கியமான குறிப்பு. தௌபா செய்த பின் அல்லாஹு உங்கள் பாவங்களை முழுமையாக மன்னிக்கிறார். யாராவது தொடர்புடையவர்கள் மீது தவறாக நடந்திருந்தால் அவரிடமும் மன்னிப்பு கேட்பதும் தௌபாவின் ஒரு பகுதியாகும். இப்பொழுது பாவத்தை நினைத்து மன்னிப்பு கேட்பது படிக்கலாமா? அல்லாவிடம் பாவ மன்னிப்பு மஹ்பிரத் பெறக்கூடிய துவாக்கள். பாவத்தை நினைத்து வருந்தி மன்னிப்பு கேட்பது. லா இலாஹா இல்லா அன்தா சுப்ஹானக இன்னி குந்து மினஸ் ஸாலிமீன். பொருள். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹு தாலாவை தவிர வேறு யாரும் இல்லை. யா அல்லாஹ், நீ மிகவும் பரிசுத்தமானவன். நிச்சயமாக நான் அநியாயம் செய்பவர்களில் உள்ளவனாகிவிட்டேன். அல் குர்ஆன் 21:87. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த துவா இன்னொரு துவாவில் சந்திக்கலாம். இந்த துவா முடிந்தது. துவா பார்த்த எல்லோருக்கும் நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.